பாம்பு மாதிரி சாப்பிட்றது தான் ஸ்னேக் டயட். 10 நாளைக்கு ஒரு முறை 20 நாளைக்கு ஒரு முறை உணவு எடுங்க, அதுவும் ஆரோக்கியத்துக்காக உணவு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது தான் ஸ்னேக் டயட். 10 நாளைக்கு இல்ல 20 நாளைக்கு ஒரு தடவை ஃபுட் எடுத்துக்கிறது எப்படி ஆரோக்கியம்? சாப்பாடே நிப்பாட்டிட்டு எலக்ட்ரோலைட்ஸை வந்து கெமிக்கலாக கொடுப்பாங்க. எப்சம் சால்ட்டு, ஹிமாலயன் பிங்க் சால்ட், அப்புறம் அந்த பேஷியம் சால்ட், இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 லிட்டர் தண்ணியில் வந்து ஸ்னேக் ஜூஸ். நம்ம மனுஷங்களா இல்ல லேப்ல டெஸ்ட் பண்ணக்கூடிய அதாவது ஜந்துவான்னு தெரியல. ஸ்னேக் ஜூஸை யாரும் அட்வைஸ் இல்லாமல் எடுக்காதீங்க. இது வந்து பொதுமக்களுக்கான இது இல்லை, இது அட்வைஸோட சாப்பிட வேண்டிய ஒன்று. அட்வைஸோட கூட இதை யாரும் செய்யாதீங்கிறது தான் ஏன் அட்வைஸே. நிறைய டாக்டர் இந்த டயட் அக்செப்ட் பண்றதில்ல, நியூட்ரிஷனிஸ்ட் அக்செப்ட் பண்றதில்ல. அந்த கொடுமையை யார் அக்செப்ட் பண்ணுவா? ஃபேட் டயட் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமான டயட்ல 1 மினிட் அப்போ என்ன சொன்னீங்க? 20 நாளைக்கு ஒரு முறை உணவு எடுங்க, அதுவும் ஆரோக்கியத்துக்காக உணவு எடுங்க. இப்போ என்ன சொல்றீங்க? ஃபேட் டயட் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமான டயட்ல உடல் இளைக்கிறதுக்காகவும் நல்லதுக்காகவும் செய்யப்பட்ட ஓரளவுக்கு நல்ல டயட். இப்போ ஓரளவுக்கு நல்ல டயட் ஆகிடுச்சு. பாவம் அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க போல. ஃபேட் டயட் அப்படிங்கிறது கிராஷ் டயட் which is completely unhealthy. ஒபேசிட்டில மேல வரதுக்கான எக்ஸ்பிரஸ்ல போற மாதிரியான ஒரு அதிவேக டயட் தான் ஸ்னேக் டயட். பார்த்து எக்ஸ்பிரஸ்ல போய் எங்கேயாச்சும் முட்டிக்க போறீங்க.